ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு myannamkitchen. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சூப்பரான கீ ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி வச்சுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குக்கரை சூடு பண்ணி 50 கிராம் பட்டர் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, இந்தமாதிரி கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம மீடியம் சைஸ் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 200 கிராம் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கிக்கலாம். ஒரு கப் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல். நல்லா வதங்கியதும் ஒரு தக்காளி நறுக்கியது சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். $900 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 1 கிலோக்கான பாஸ்மதி அரிசிக்கான தண்ணி பதம். குக்கர் மூடி போட்டு வெயிட் போடாமல் ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சூப்பரான சுவையான கீ ரைஸ் தயாராகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது கூட நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது பரிமாறத்துக்கு தயாராக இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் சாதம் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ இது கூட வந்து நம்ம சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இல்லை குருமா, வெஜ் குருமா, பன்னீர் குருமா எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பரிமாறத்துக்கு தயாராக இருக்கு. இது கூடவே நான் வந்து சிக்கன் குருமா, சிக்கன் ஃப்ரை சேர்த்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.